Hi friends, welcome to Mom's Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான மாம்பழ புளிச்சேரி தான் செய்ய போறோம். இது கேரளால ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். panல 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுபட்டு வரணும். அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குழம்புல இதை வந்து சேர்க்கணும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன்ட்டு இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாகவே இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் இது 3 சேர்ந்துருக்கும். கேரளாவில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் தான். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு தண்ணி மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். மாங்காய் நல்லா வெந்து வந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் சமமாக வேகிற மாதிரி நம்ம மாம்பழத்தை திருப்பி போட்டுக்கலாம். தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க. இது வந்து திக்கான ஒரு டிஷ்ஷாக தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் மாம்பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே அலசி விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறனால குழம்பு கெட்டியாக தான் வரும். கெட்டியாக இருந்தால் தான் இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. நம்ம ரொம்ப கலரை விடக்கூடாது, மாங்காய் நல்லா குழஞ்சிடும். அதனால் சாஃப்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல வெந்தயத்தூள், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெல்லம் வந்து இம்பார்ட்டண்ட். அதனால் வெல்லம் சேர்க்க மறக்காதீங்க. வெல்லம் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த கிரேவி நல்லா கொதிக்கும்போது 1 கப் அளவுக்கு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வேகமாக நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் தயிர் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லைன்னா தயிர் திரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். தயிர் ஊற்றி 2 நிமிஷம் இது வந்து கொதிச்சா போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல சேர்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் மாங்காய் புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பரான மாம்பழ புளிச்சேரி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.